பொன்மாலை பொழுதுன்ற படத்துலேருந்து தாமரை மேடம் எழுதின இரவுகளில் பாடல். கார்த்திக் பாடியிருக்காரு. அதில் நடுவில் ரேப் போர்ஷன் வந்து ஸ்டீவ் வேட்ஸ், கிட்டாரிஸ்ட் ஸ்டீவ் வேட்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஹையர் போர்ஷன் வந்து நான் பாடியிருக்கேன். அதுலேருந்து ஒரு வரி பாடுறேன். இரவுகளில் இரவுகளில் முதல் முறையா ஏங்குகிறேன். ஆக்சுவலாக ஒரு படத்துக்கு வந்து மியூசிக்னு சொல்லணுன்னா ரீ ரெக்கார்டிங் தான் மெயின். சாங் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் தான். சாங்கு படத்தோட ஒரு ப்ரொமோஷனுக்கு தான் சாங்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் அந்த படத்தோடு சேர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு கண்டென்ட்டை வந்து நமக்கு புரிய வைக்கிறது மியூசிக் தான். ஒரு சைலண்ட்டான சீனை வந்து நம்ம அந்த மியூசிக்கில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். அது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றது மியூசிக்கலாக நம்ம வந்து சொல்கிறது தான் பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக என்னோட இந்த எங்கேயுமே போதும்ல முதல் படத்தில் எனக்கு நல்ல ஒரு விமர்சனம் கிடச்சிது. ரீ ரெக்கார்டிங் கூட நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படத்தோட ரீ ரெக்கார்டிங் எப்படி இருக்கணும்னா கதையை தாண்டியும் இருக்கக்கூடாது, கதைக்கு கீழே இருக்கக்கூடாது, அதோடு அப்படியே ட்ராவல் ஆகணுன்றது இருக்கணும் அப்படின்றது நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரீசெண்டாக பொன்வண்ணன் சார் கூட ஒரு இதில் நான் மலேசியாவில் ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அப்போ வந்து அவர் என்னன்னு தெரியாது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா காரில் போகும்போது அவர் வந்து நான் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் தான் மியூசிக் டைரக்டர் சத்யானோன்னு. உடனே அவர் வந்து சொன்னார், ரொம்ப அருமையான படம் இது. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா உங்களோட ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கதையை தாண்டாமையும் கதைக்கு கீழே இல்லாமல் ரொம்ப அந்த கதையோடு அப்படியே கரெக்டாக ட்ராவல் ஆச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். இது வந்து இதுக்காக பெருமைக்காக சொல்லிக்கல. உதிரி பூக்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த படத்தில் வந்து அதே மாதிரி ஒரு ரொம்ப மிகைப்படுத்தாமல் ஒரு கரெக்டான ரேஞ்சில் ஆவரேஜாக கரெக்டாக ஒரு ஸ்கேலில் இருந்தது இந்த படம். எல்லாமே எல்லா டெக்னீஷியனும் சேர்த்து சொன்னார், எனக்கு மட்டும் சொல்ல. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. எங்கேயுமே எப்போதும் ரிலீஸ் ஆன அப்புறம் எனக்கு வந்து நிறையா அவார்ட்ஸ் கிடச்சிது. பெஸ்ட்டு அறிமுக இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது. அதில் வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா அபிராமி அவார்ட்ஸ் ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜெயா அவார்ட்ஸ் கிடச்சிது. அப்புறம் நார்வே தமிழ் சங்கம்லேருந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடச்சிது. நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு. பட் முதல் படத்தில் வந்து அந்த பாடலுக்காக எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு அடுத்த படம் வந்து நம்ம சரவணன் சார்து லிங்குசாமி ப்ரொடக்ஷனில் இவன் வேறு மாதிரி விக்ரம் பிரபு சார் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பாடல்கள் வந்து கம்போசிங் போயின்னு இன்னும் 2 பாட்டு கம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் சுந்தர் சி சாரோட தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற படம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து சித்தார்த், ஹன்சிகா அண்ட் சந்தானம் வந்து நடிக்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் கம்போசிங்லாம் ஓவர். இன்னும் 2 மந்த்ஸில் வந்து ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த படமும் போயிட்டுருக்கு. அப்புறம் வைரமுத்து சாரோட தண்ணீர் தேசம்ன்ற நாவல் வந்து படமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரே திரைக்கதை வசனம் எல்லாம் அவரே பண்ணுறாரு. டைரக்டர் சிவன் சொல்லிட்டு தமிழுக்கு முதல் படம். அது ஆல்ரெடி அவர் வந்து கன்னடமில் 2 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படங்களும் போயிட்டுருக்கு, கம்போசிங் போயிட்டுருக்கு. லிரிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இசைக்கு என்னதான் இசை அழகாக போட்டாலும் வரிகள் வந்து அதோட மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக பாடல் ஹிட் ஆகாது. ஸோ இப்போ இருக்கிற லிரிசிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க. எனக்கு எல்லாருமே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் பண்ணுற படம் இப்போ பண்ண பாடல்கள் எல்லாமே வந்து வரி எழுதி தான் லிரிக் எழுதி தான் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வரிகளை வந்து ரொம்ப மேக்ஸிமம் கரெக்டாக புரிகிற மாதிரி பண்ணணுன்றதில் கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்,
இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்னை மயக்கிய மெல்லிசையே இத்தனை நாளா எங்கிருந்தாய் உடம்பில் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் நான் இருந்தேன். வார்த்தை சரியா தெரியல, சாரி. பாடல் வரி மறக்க முடியாத வரின்னு கண்ணதாசன் சாரோடது வந்து எவ்வளவோ இருக்குது, ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதில் எனக்கு இப்போதைக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு பாடலை சொல்கிறேன். எனக்கு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாடல் வந்து என்னைக்கும் மறக்கவே முடியாது, அப்படியே மனசில் அப்படியே பதிஞ்சு போன ஒரு வரிகள். தண்ணீர் தேசம் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க சார். அதில் வந்து வைரமுத்து சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கவிதையோட நாவலோட ஒரு இது தானே சார். அதில் வந்து கவிதைத்தனமான விஷயங்கள், கவிதைத்தனமான இது அவரோட நிறைய இருக்கும். அதில் வந்து மியூசிக் பண்ணுறது எப்படி சார் இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, இப்போ இன்னும் அது வந்து ஒர்க் வந்து அவர் இன்னும் பாடல் வரிகளை கொடுத்து தான் இதில் பாடல் வந்து கம்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வரிகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வரிகள் எனக்கு வரல. அது இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு 2 டியூன் கம்போஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அவரை இன்னும் சந்திக்கும் வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. இனிமேல் தான் இது விஷயமா இனிமேல் தான் போய் அவரை போய் பார்ப்பேன். நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியா தூங்குகிறேன். போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதே பார்த்தாக வேண்டும். பொங்கும் காதலை சொல்லும் வரை காற்றோடு காற்றாக வேண்டும். ரஹ்மான் சாரோட கிரேட் ஃபேன் நான். ஸோ அவர் ஒரு மியூசிக் ரிலீஸ் ஆகும்போது அது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன், என்னென்ன அவர் புதுமை பண்ணியிருக்காருன்றது பார்க்கறதுல. அவர் பண்ண ஃபஸ்ட்டு மூவி, அதுலேருந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு பாட வராது, இருந்தாலும் பாடுறேன். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே. கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் நெஞ்சுக்குள் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே. எனக்கு நிஜமாவே நிறைய பேர் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பர்டிகுலராக ஒருத்தரை சொல்லணும் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறேன். எனக்கு டிஎம் சௌந்தரராஜன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பாடின பாடல்கள் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட பாடல்கள் எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கும். ஒரு கம்பீரமான ஒரு மென்மையான குரல் அவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் டிஎம் சௌந்தரராஜன். இளையராஜா சாரோடது கவுண்ட் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஹிட்ஸ் இருக்குது. சும்மா அதில் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச சாங் நிறையா இருக்குது. அதில் ஒன்று, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி நன தரரே நான தரரே தனான. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. இவ்வளோ நேரம்
என்னோட இன்டர்வியூ, என்னோட விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டது, உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் மிக விரைவில் இன்னும் புதிய படங்களோட, பாடல்களோட உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.